ராத்திரி நேரத்துல குக்கு கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போனா. இன்னும் வீட்டுக்கு வரலையா? உங்க அம்மா எங்க போயிருக்காங்க? எங்க அம்மா பக்கத்து காட்டுல இருக்கிற எங்க பாட்டியை பார்க்க போனாங்க. போற சமயத்துல நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா ஓரி ஆண்டி வீட்ல போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. டேய், எல்லாரும் வந்து தங்கறதுக்கு நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன்? என்னோட வீட்ல யாரும் தங்க முடியாது. போய் இங்க இருந்து. ஆண்டி, வீட்ல தனியா உட்கார்ந்திருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக நான் என்னடா பண்ண முடியும்? நீ என்னோட வீட்ல தங்க கூடாது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அம்மா, குக்கு நம்ம வீட்டுல தங்கட்டுமே. நானும் குக்கும் ராத்திரி பூரா விளையாண்டுகிட்டே இருப்போம். டேய் ஜக்கு, நீ வாய மூடு, இல்லனா வாயிலேயே ஒண்ணு போடுவேன். குக்கு சோர்ந்து போன மனசோட அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. இப்படி போன குக்கு தன்னோட வீட்டு கூரை மேல உட்காந்து வானத்துல உள்ள நட்சத்திரங்களை பாத்துக்கிட்டு இருந்தான். இப்படி குக்கு வானத்துல உள்ள நட்சத்திரங்களை பாத்துட்டு இருக்கும் போது ஒரு நட்சத்திரம் இவனை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சது. இப்படி வந்து அந்த நட்சத்திரம் அப்படியே ஒரு தேவதையா மாறுச்சு. இப்ப அந்த தேவதை குக்குவை நோக்கி வர ஆரம்பிச்சது. இப்படியே வந்துகிட்டு இருந்த அந்த தேவதை திடீர்னு தடுமாறி ஒரு மரத்து மேல வந்து விழுந்துட்டாங்க. அந்த தேவதையோட கையில இருந்த மந்திர கோலும் கீழே விழுந்துருச்சு. அந்த தேவதை இப்படி கத்துன உடனே குக்கு அந்த தேவதையை தூக்கிக்கிட்டு போய் தன்னோட வீட்டுல படுக்க வச்சா. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையிலேயே வீட்டை விட்டு வெளியில வந்த ஜாக்கு விளையாட ஆரம்பிச்சா. இப்படி விளையாட ஆரம்பிச்ச ஜாக்கு தேவதை கையில இருந்து கீழே விழுந்த மந்திர கோலை பாத்துட்டா. இந்த பொருள் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இது என்னன்னு தெரியல. இப்படி யோசிச்ச ஜாக்கு பிறகு அந்த மந்திர கோலை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனா. காலுஜி, ஜக்கு கொண்டு வந்த இந்த குச்சை பார்த்தா தேவதைகள் கையில இருக்கிற மந்திரக்கோள் மாதிரி இருக்கு. கோரி, இது உண்மையிலேயே மந்திரக்கோள் தான். இந்த மந்திரக்கோள் இல்லைன்னா தேவதைகளுக்கு சக்தி கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இந்த மந்திரக்கோளை வாங்கறதுக்காக அந்த தேவதை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரும். ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா நாம சாதாரணமா இந்த மந்திரக்கோளை கொடுத்துடக்கூடாது. ஏதாவது செஞ்சு அந்த தேவதையை நம்மளோட அடிமையாக்கி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது எல்லாத்தையும் நம்மளால அடைய முடியும். உன்னோட பேர் என்ன? என் பேரு குக்கு. ஆமா, உன்னோட முகம் ஏன் கவலையா இருக்கு? இந்த வீட்ல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லையா? அந்த தேவதை இப்படி கேட்டதும் குக்கு அழ ஆரம்பிச்சான். இப்படி அழ ஆரம்பிச்ச குக்கு நடந்த கதை எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொன்னா. அம்மா இன்னும் வீட்டுக்கு வராததாலதான் நான் கவலையா இருக்கேன். கவலைப்படாத குக்கு, உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு நான் இப்பவே சொல்றேன். இப்படி சொன்ன தேவதை தன்னோட மந்திர கோலை தேடி பாத்துச்சு. ஆனா மந்திர கோல் அங்க இல்ல. குக்கு, என்னோட மந்திரக்கோலை காணோம். அத நீ எங்கயாவது பாத்தியா? அக்கா, நேத்து நீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த மந்திரக்கோல் உங்ககிட்ட இல்ல. அப்படின்னா நேத்து நீங்க விழுந்த இடத்துல தான் அந்த மந்திரக்கோல் விழுந்திருக்கணும். இதோ நான் இப்பவே போய் தேடி பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன குக்கு அங்க இருந்து நேத்து ராத்திரி தேவதை விழுந்த இடத்துக்கு போய் அந்த மந்திர கோலை தேடி பார்த்தா. ஆனா அந்த மந்திர கோல் எங்கேயும் இல்ல. இந்த சமயத்துல ஜக்குவோட வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. உடனே குக்கு ஜக்குவோட வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. ஏய் மந்திரக்கோளே, எனக்கு ஒரு தங்க நெக்லஸ் கொடு. மந்திரக்கோளே, எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடு. அந்த தேவதையோட மந்திரக்கோல் பேராசை பிடிச்ச காகங்கள் கையில போய் கிடைச்சிருச்சு. இப்படி நினைச்ச குக்கு உடனே பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போனான். அக்கா, உங்களோட மந்திரக்கோல் ஒரு காகங்களோட வீட்ல இருக்கு. அந்த காகங்கள் ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்க. அவங்க உங்களோட மந்திரக்கோல் கிட்ட எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே கொடுக்கல. குக்கு, அந்த மந்திரக்கோல் என்கிட்ட வந்தாதான் அதுக்கு சக்தி கிடைக்கும். இருந்தாலும் அந்த மந்திரக்கோல் இல்லாம நான் என்னோட வீட்டுக்கு போக முடியாது. நீதான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். கவலைப்படாதீங்க, அந்த மந்திரக்கோல் உங்களுக்கு கிடைக்க நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். இந்த மந்திரக்கோல் கிடைச்சாதான் எங்க அம்மா எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். குக்கு, உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க நல்லா இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவங்கள பத்தி கவலைப்படாத. இதே சமயம் சோனா குருவி தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு பக்கத்துலயே உட்கார்ந்துருந்தது. சோனா, குக்கு வீட்டுல தனியா இருப்பான். நீ கிளம்பி வீட்டுக்கு போய் குக்குவை அழைச்சிக்கிட்டு வா.
அம்மா, உங்களை இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது. நாளைக்கு உங்களை கண்டிப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. அக்கா வாங்க, நம்ம காகங்கள் வீட்டுக்கு போய் இந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு வந்துருவோம். பிறகு தேவதையும் கொக்கும் காங்களோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. குக்கு, நான் காகங்களோட வீட்டு வாசல் கதவை தட்டுறேன். என்ன பார்க்கறதுக்காக அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வருவாங்க. அந்த சமயத்துல நீ ஜன்னல் வழியா அவங்க வீட்டுக்குள்ள போய் இந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு வந்துரு. இப்படி சொன்ன தேவதை பிறகு காங்களோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல யார் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறது? இப்படி சொன்ன காளிக்காவும் கதவை திறந்துகிட்டு வெளியில வந்துச்சு. வெளியில வந்த காளிக்காவும் தேவதைய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரி, ஜக்கு, எல்லாரும் வெளியில வாங்க. இங்க பாருங்க, அந்த தேவதை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. காளிக்காவும் இப்படி கத்தின உடனே கோரி, சக்கு அவங்க 2 பேரும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. இந்த சமயத்துல கொக்கு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டான். இங்க பாரு தேவதையே, அந்த மந்திரக்கோள் உனக்கு வேணும்னா எங்களுக்கு நீ நிறைய பணம் தரணும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கணும். காலுஜி, ஜக்கு, நீங்க 2 பேரும் வாயை மூடுங்க. இங்க பாரு தேவதையே, அந்த மந்திரக்கோள் இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப உனக்கு மந்திரக்கோள் வேணும்னா நீ காலம் பூரா எங்களுக்கு அடிமையா இருக்கணும். அப்படி அடிமையா இருப்பன்னு நீ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் அந்த மந்திரக்கோளை உன் கண்ணுல காட்டுவோம். நீங்க சொல்றபடி நான் செய்யறேன். ஆனா அந்த மந்திர கோலை முதல்ல எடுத்துக்கிட்டு வாங்க. பிறகு மந்திர கோலை எடுக்கிறதுக்காக 3 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்துல கொக்கு அந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு வந்து தேவதை கையில கொடுத்துட்டான். டேய் ஜக்கு, மந்திரக்கோள் இங்க தானடா இருந்துச்சு, அது எங்கடா போயிடுச்சு? எனக்கு எப்படிமா தெரியும்? நானும் உங்க கூட வெளியில வந்துட்டேனே. கோரி, இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல மந்திரக்கோள் இருந்துச்சு, அந்த தேவதை வரல. ஆனா இப்ப தேவதை வந்த உடனே அந்த மந்திரக்கோள் காணாம போயிடுச்சு. அப்படின்னா அந்த தேவதை ஏதோ சூழ்ச்சி பண்ணி இங்க இருந்து மந்திரக்கோளை எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல அந்த தேவதை தன்னுடைய மந்திர சக்தியால காங்களோட வீடு நிறைய எலிகளை வர வச்சது. அம்மா, அம்மா, எலி, எலி. காலுஜி, எனக்கு எலினாலே ரொம்ப பயம். என்ன இது, நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு இவ்வளவு எலிகள் வந்துடுச்சு? பிறகு காங்கள் 3 பேரும் எலிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உயரத்துல போய் உட்கார்ந்தாங்க. கோரி, நாம பேராசை பிடிச்சு அந்த தேவதையை நமக்கு அடிமையாக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த தேவதை எப்படியோ அந்த மந்திரக்கோளை எடுத்துக்கிட்டு இப்ப நமக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தன்னுடைய குழந்தை பியூட்டி கூட வாழ்ந்து வந்தது. சோனா குருவி ரொம்பவும் நேர்மையான குருவி. அது தன்னோட பிறந்த பியூட்டியையும் தன்ன மாதிரியே நேர்மையான முறையில வளர்த்து வந்துச்சு. சோனா குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல ஒரு மாதுளை செடியை வளர்த்து வந்துச்சு. அந்த மாதுளை செடியை சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டாங்க. பியூட்டி, நான் உணவு தேட கிளம்புறேன், நீ இந்த மாதுளை செடிக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊத்து. அம்மா, இந்த செடிக்கு நேத்து தாமா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணும். இன்னைக்குமா ஊத்தணும்? பியூட்டி, நாம கூட தான் நேத்து தண்ணீர் குடிச்சோம். ஆனா நமக்கு இன்னைக்கும் தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே தண்ணீர் குடிக்கிறோம். நம்மள மாதிரி தான் இந்த மரமும். அதுக்கும் தினமும் தாகம் எடுக்கும். அதுவும் தினமும் தண்ணீர் குடிக்கணும். தன்னோட அம்மா சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட பியூட்டியும் பிறகு ஒரு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக உணவு தேட போன தன்னோட அம்மா கூடவே பறந்து போச்சு. இப்படி நதிக்கு போன பியூட்டி பானையில தண்ணீர் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போற சமயத்துல ஜக்கு அங்க வந்தா. பியூட்டி, நீங்க வச்சிருக்க மாதுளை மரத்துல எப்ப பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும்? அந்த மரத்துல சீக்கிரமாவே பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தினமும் இனிப்பான மாதுளை பழங்களை சாப்பிடுவேன். பியூட்டி, பியூட்டி, அந்த மாதுளை மரத்தை நீ எனக்கு கொடுத்துட்டு நீ வேற ஒரு செடியை கொண்டு வந்து வளர்த்துக்க. இங்க பாரு ஜக்கு, அந்த மாதுளை மரம் சின்ன செடியில இருந்து நானும் எங்க அம்மாவும் அதை ரொம்ப அன்பா வளர்க்கிறோம். அந்த மாதுளை மரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தண்ணி பானை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. பியூட்டி இப்படி சொன்ன உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவன் தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா, அம்மா, பியூட்டி தன்னோட வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்க மாதுளை மரம் எனக்கு வேணும். அதுல இருந்து வர பழங்களை நான் தான் சாப்பிடணும். காலுஜி, நம்ம புள்ள சொல்றது உங்க காதுல கேக்குதா இல்லையா? அவனோட இந்த சின்ன ஆசைய கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா? நம்ம பையன் ஜக்கு எப்படி அழுவுறான்னு பாருங்க.
கோரி, சோனா குருவி அந்த மாதுளை மரத்தை சின்ன செடியிலேருந்து தன்னோட வீட்டுல வளர்த்து வருது. நாம இப்ப அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சா அது பெரிய பிரச்சனையாகும். அதுக்காக நம்ம பையன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. பொறுமையா இரு கோரி, அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டுல வேப்ப மரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு வேப்ப மரத்தை கொண்டு போய் சோனா குருவி வீட்டு வாசல்ல நட்டு வச்சுட்டு அந்த மாதுளை மரத்தை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல நட்டு வச்சிருவோம். ஜக்கு, நான் சொன்னனா இல்லையா, நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நாம நினைச்சத நடத்தி காட்டுவாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. ஒரு வேப்ப மரத்தை சோனா குருவி வீட்டுக்கு எடுத்துட்டு போன காலுக்காகவும் அங்க இருந்த மாதுளை மரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த வேப்ப மரத்தை நட்டு வச்சது. பிறகு மாதுளை மரத்தை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எழுந்திரிச்சு வந்த ஜக்கு தன்னோட வீட்டு வாசல்ல மாதுளை மரத்தை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்பா அப்பா, இந்த மரத்துல எப்ப மாதுளை பழங்கள் காய்க்க ஆரம்பிக்கும்? ஜக்கு, இந்த மரத்துல இப்பதான் சின்ன சின்னதா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிரும். அப்பா அப்பா, பியூட்டி இந்நேரம் அந்த வேப்ப மரத்தை மாதுளை மரம்னு நினைச்சு ரொம்ப அக்கறையா அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். அத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. அம்மா, நதிக்கு தண்ணி எடுக்க போனப்ப அங்க ஜக்க பார்த்தேன். நம்ம வீட்ல இருக்க மாதுளை மரத்தை அவனுக்கு வேணும்னு அவன் என்கிட்ட கேட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பியூட்டி, ஜக்குவோட அப்பாவும் அம்மாவும் எப்படியோ அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். அடுத்தவங்க வச்சிருக்க பொருள் மேலதான் அவங்க எப்பவும் ஆசைப்படுவாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பியூட்டி ஒரு நாள் தான் வீட்டுல இருந்த மரத்துக்கிட்ட போனா. அப்ப அந்த மரத்துல பச்சை கலர்ல சின்ன சின்னதா வேப்பங்காய்கள் காய்ச்சிருந்தது. அதை பார்த்த பியூட்டிக்கு ரொம்பவும் குழப்பமா இருந்தது. மாதுளை பழம் உருண்டை உருண்டையா தானே இருக்கும். இது என்ன இந்த மரத்துல இருக்கிற காய்கள் ரொம்பவும் சின்னதா இருக்குதே. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட இப்பவே கேட்டாகணும். அம்மா அம்மா, இந்த மாதுளம் காய்களை பாருங்க. இப்படிப்பட்ட மாதுளம் காய்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பியூட்டி, இது மாதுளை மரமே கிடையாது, இது வேப்ப மரம். ஆனா நம்ம வீட்டுல மாதுளை செடியை தான் கொண்டு வந்து வச்சேன். அது எப்படி வேப்ப மரமா மாறுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சோனா குருவி இப்படி சொன்னதும் அத பியூட்டியால தாங்க முடியல. உடனே கண்ணீர் விட்டு ஆயிடுச்சு. அம்மா அம்மா, என்னைக்கோ ஒரு நாள் இந்த மரம் நமக்கு மாதுளம் பழங்களை கொடுக்குங்கிற ஆசையாலதான் இந்த மரத்துக்கு நான் தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்தேன். என்னோட கண்ணை எப்படி பாதுகாப்பனும் அந்த மாதிரி பாதுகாத்தேன். ஆனா கடைசியா இந்த மரம் என்னை இப்படி ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்ல. இப்படி அழுதுகிட்டு இருந்த பியூட்டிக்கு கொஞ்ச நேரம் ஆறுதல் சொன்ன சோனா குருவி இரவு உணவு தேட பறந்து போச்சு. இருந்தாலும் அம்மா உணவு தேட போனதுக்கு அப்புறம் பியூட்டி அழுதுகிட்டே அங்க உட்கார்ந்து இருந்தது. பியூட்டி இப்படி அழுதுகிட்டே இருக்கத பார்த்த அந்த காட்டோட வனதேவரை பியூட்டி மேல இறக்கப்பட்டு அதுகிட்ட போச்சு. பியூட்டி, கொஞ்ச நேரம் அழாம இரு. நடந்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட மாதுளை மரம் எப்படி வேப்ப மரமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த காட்டுல இருக்கிற காகங்கள் தான் உன்னோட மாதுளை மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வேப்ப மரத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த ஜக்கு இருக்கால, அவன் எப்பவுமே என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டான். பியூட்டி, நீ அந்த மாதுளை மரத்துக்கு ரொம்பவும் சேவை செஞ்சிருக்க. அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி இருக்க. அப்படி இருக்கிறப்ப உன்னோட உழைப்பை யாரும் திருடிட்டு போக முடியாது. அப்படி போகவும் நான் விட மாட்டேன். என்னோட மாதுளை மரத்தை காகங்கள் திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் திருடிட்டு போக விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு பியூட்டி, நீ அழாத. மரம் எந்த மரமா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தேவை மாதுளம் பழங்கள் தானே. கவலையே படாத. இதுக்கப்புறம் இந்த வேப்ப மரத்துல மாதுளம் பழங்கள் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு தான் கையில இருந்த மந்திர கோலை அந்த மரத்தை நோக்கி நீட்டுச்சு. என்ன ஆச்சரியம், அந்த வேப்ப மரத்துல உள்ள வேப்பங்காய்கள் எல்லாம் மாதுளம் பழங்களா மாறிடுச்சு. பிறகு இந்த தேவதை காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன தேவதை மாதுளை மரத்துல இருந்த மாதுளம் பழங்களை எல்லாம் வேப்பங்காய்களா மாத்திடுச்சு. தன்னோட வீட்டுல இருந்த வேப்ப மரத்துல இப்ப மாதுளை பழங்கள் பழுத்ததை பார்த்த பியூட்டிக்கு சந்தோஷம் தாங்கல.
அம்மா அம்மா இங்க வந்து பாருங்க, நம்ம மாதுளை மரத்துல வேற ஏதோ சின்ன சின்ன காய்கள் காய்ச்சிருக்கு. ஜக்கு இப்படி கத்துன உடனே காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஜக்கு பயப்படாத, ஒரு சமயம் இந்த மரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மாதுளம் பழங்கள் காய்க்கும்னு நினைக்கிறேன். காலுஜி சீக்கிரமா இத சாப்பிட்டு பாருங்க. உடனே காலுக்காகவும் ஒரு வேப்பங்காயை எடுத்து சாப்பிட்டு பார்த்தது. சீச்சி, ஒரே கசப்பு. கோரி, இது மாதுளம்பழம் இல்ல, இது வேப்பங்கா. தன்னோட அப்பா இப்படி சொன்ன உடனே அதை கேட்டு ஜக்கு சோகமாயிட்டா. இந்த சமயத்துல அந்த மாதுளை மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க காகங்களே, உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த மரத்துல வர பழங்களோட ருசியும் இருக்கும். நல்ல எண்ணம் கொண்ட குருவிகளோட வேப்ப மரத்துல இனிப்பான மாதுளை பழங்கள் காய்ச்சிருக்கு. திருட்டு புத்தியும் பேராசையும் கொண்ட உங்களுடைய மாதுளை மரத்துல வேப்பங்காய்கள் காய்ச்சிருக்குது. இத கேட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்கு இவங்க 3 பேரும் சோனா குருவியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அங்க இருந்த வேப்ப மரத்துல பெரிய பெரிய சிவப்பான மாதுளை பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. சோனா குருவியும் பியூட்டியும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து மாதுளை பழங்களை ஆசை தீர சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி அந்த மரம் சொன்னது உண்மைதான். நாம உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துகிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற எல்லாமே இனிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும்.